நெத்தன்யாகுவுடைய அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போயிடும், இப்படியெல்லாம் இருக்குது, அவன் எப்படி ஒத்துக்கிட்டாப்ல என்கிற கேள்வி இருந்து கொண்டே இருக்கும்போது அந்த கேள்விக்கான பதில இன்னைக்கு பேச்ச ஆரம்பிக்கும் போதே அந்த ஆள் சொல்லிட்டு போயிட்டாப்ல. வேற வழியில் எப்படி சொல்றாப்லன்னு கேட்டா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு ஆரம்பிக்கும் போதே இஸ்ரேலுடைய ஜனாதிபதி ஐசக் அவங்கள மேற்கோள் காட்டி என்ன சொன்னார்னா, அங்க அந்த நாட்டினுடைய சட்டப்படி பிரைம் மினிஸ்டர் செய்திருக்கக்கூடிய குற்றங்களை நீதிமன்றத்தை தாண்டி ஜனாதிபதி பொது மன்னிப்புல மன்னிக்க முடியும், யாரையுமே மன்னிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிற காரணத்தினால அவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்னா, நிறைய 7 ஊழல் குற்றச்சாட்டுகள் பெஞ்சமின் நெத்தன்யாகு மேல இருக்கிறது, அவருடைய ஆட்சி இல்லாம போச்சுன்னு வைங்க, அந்த ஊழல் குற்றச்சாட்டுல உள்ள போக வேண்டி வரும். அதனால ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்னா, பெஞ்சமின் நெத்தன்யாகு ரொம்ப நல்ல புள்ள, தங்கமான புள்ள, அந்த ஆளு மேல ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருக்குது, ஜனாதிபதி அவங்க நீங்க என்ன செய்யணும்னா ரொம்ப பரிதாபப்பட்டு அவருடைய ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும், பொது மன்னிப்பு வழங்கி அதை இல்லாமல் ஆக்கிருங்க. இதுதான் பூனைக்குட்டி வெளியே வந்த கதை. என்னன்னா, ஊழல் குற்றச்சாட்டுல இருந்து உன்னை கலட்டி விட்டு உன்னை மன்னிச்செல்லாம் விட்டுத, நீ சமாதானத்துக்கு உடனே வந்துடும், இனிமே சண்டை பிடிச்சிக்கிட்டு தலையடியை தந்துக்கிட்டு இருக்கக்கூடாது, நீ உன்னால ஜெயிக்கவும் முடியாது, அதே நேரத்தில் யுத்தத்தை நிறுத்தவும் முடியாதுன்னு தடுமாறிக்கிட்டு இருக்க, யுத்தத்தை நான் நிறுத்தி தந்துடுறேன், உன்னை ஊழல் குற்றச்சாட்டுல இருந்து காப்பாற்றி விட்டுதேன், இதுக்கு பிறகு ஜெயிலுக்கு போகாம வாழ்ந்து களி தின்னாம வாழ்ந்துட்டு போயிடலாம் என்கிற ஒரு ஆஃபர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை இன்றைக்கு இந்த ஆளை நம்பியெல்லாம் எவ்வளவு பேசுவாங்களா? அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் மைண்ட் வாய்ஸையே வெளியில் பேசக்கூடிய ஒரு ஆள், வெளியில் பேச வேண்டியதை மட்டும் மைண்ட் வாய்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு இருப்பாரா, அதை ஓப்பனாக பேசிட்டாரு என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கும் போது, இன்றைய நாளில் நடைபெற்றிருக்கக்கூடிய பாராளுமன்ற உரையில் பெஞ்சமின் நெத்தன்யாகு அரபு நாடுகளை எல்லாம் பாராட்டினார். அதே நேரத்தில் இந்த ஒப்பந்தம் என்பது இஸ்ரேலுக்கான ஒப்பந்தம் என்று திரும்பவும் என்ன பண்ணாருன்னு அவங்கள தலையில் முலக அரைச்சாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. பண்ணதுக்கு பிறகு அமெரிக்க அதிபரை விழித்து பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன பண்ணாருன்னு கேட்டால், ஜால்ரா இருக்குதுல்ல, அங்கே தமிழ்நாட்டுடைய பாலிட்டிஷியன், ஸ்ரீலங்காவுடைய பாலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே தோத்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஜால்ரா அமெரிக்க அதிபருக்கு நெத்தன்யாகு. என்ன எல்லாம் சொல்கிறாருன்னு கேட்டால், நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம், இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை யாராலையுமே பண்ண முடியாது, உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த 20 வருஷ தீர்மானம். அதுக்கு பிறகு ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தை நீங்கள் நீட்டிக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம், அரபு நாடுகளோட இஸ்லாமிய நாடுகளோட எங்களை சேர்த்து விடணும், நீங்கள் நாங்கள் அவங்கெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகணும், அதுக்கெல்லாம் நீங்கள் தான் பண்ண முடியும், யாருமே பண்ண முடியாது, உங்களுடைய தலைமையின் கீழே தான் இந்த பிராந்தியத்தில் அரபு நாடுகளோட நாங்கள் நட்பு கொள்ள முடியும், நீங்கள் இல்லாமல் யாருமே அதை பண்ண முடியாது, நீங்கள் தான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒப்பந்தத்தை பாதுகாக்கிறதுல உங்களுடைய தலைமைத்துவம் தான் மிக முக்கியமானது. இந்த ஒப்பந்தத்துக்கு கிட்டத்தட்ட முழு உலகத்தினுடைய ஆதரவையுமே நீங்கள் தான் பெற்றிருக்கிறீங்க, முழு உலகத்திற்கும் தலைமை தாங்கிறவர் நீங்கள் தான் சொல்லி அந்த புகழ்ச்சியெல்லாம் நம்ம சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. முழுக்க முழுக்க ஜால்ராவாக அவருடைய பாராளுமன்ற உரையை அவர் அமைத்திருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது.